தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும். 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு. பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி கொடுக்கவில்லை என்பது ஜனநாயக படுகொலை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடங்கள் எழுந்து நின்று அஞ்சலி. இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது. கோட்டை முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளிகளை பேருந்து நிலையங்களில் கைது செய்த போலீசார். திருச்செந்தூரில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட கடும் மோதலால் போலீசார் குவிப்பு. 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 275 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 2200 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவிற்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். ஏப்ரல் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்க அறிவுறுத்தல். 2 நாள் பயணமாக சவுதி அரேபியா புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடி மூலோபாய கூட்டாண்மை கவுன்சிலின் 2வது கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல். போப் பிரான்சிஸ் மறைவை அடுத்து புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகளை தொடங்கியது கத்தோலிக்க திருச்சபை. ரகசியமாக நடத்தும் ஓட்டெடுப்பில் 3இல் 2 பங்கு ஓட்டு பெறும் நபர் அடுத்த போப்பாக தேர்வு. இந்திய பொருட்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக சீனா அறிவிப்பு. அமெரிக்காவின் வர்த்தக போரை சமாளிப்பதற்காக சீனாவின் நுகர்வோர் சந்தையில் இந்தியா நுழைய திட்டம். உக்ரைனுடன் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு. எந்த ஒரு அமைதி முயற்சிகளுக்கும் தாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் அறிவிப்பு.